வணக்கம். ஜோதிடத்தில் இந்த வாழ்க்கை போராட்டம், வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு சந்தோஷ நிலை, அதன் மூலமாக ஒரு திருப்தி நிலை, ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரணும். அப்போ தான் ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ ஜோதிடத்தில் நாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 12 கட்டங்களில் மறைவு ஸ்தானங்கள்னு ஒரு 4 பாக்ஸ் இருக்குங்க. 3 லக்னத்திலிருந்து, பிறந்த லக்னத்திலிருந்து, உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னா லக்னத்திலிருந்து 1, 2, 3ஆம் பாவம், 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம். இந்த 3, 6, 8, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள். பொதுவான மறைவு ஸ்தானங்கள் லிஸ்ட்டில் 6, 8, 12 தான். ஏன்னா 6ஆம் இடங்கிறது சத்ரு, கடன், பகை, நோய் நொடி, வேலைவாய்ப்பு. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், இந்த ஆக்சிடென்ட் ஆகிறது, அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது மோட்சஸ்தானம், விரயபாவம், அயனசயன போகஸ்தானம். இந்த 3ஆம் பாவம் அதிகமாக பேசப்படாது மறைவு ஸ்தானத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது உபஜயஸ்தான லிஸ்ட்லேயும் வரும். எப்படி கேந்திர திரிகோணத்தில் 1ஆம் பாவம் வரும். கேந்திர ஸ்தானங்கள் எவை? 1, 4, 7, 10. திரிகோண பாவங்கள் 1, 5, 9. இந்த 1ஆம் பாவம் லக்ன பாவம் நியூட்ரலாக இருக்கும். ரெண்டுக்குமே சமம். அதே மாதிரி 3ஆம் பாவம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானத்துலேயும் வரும், உபஜயஸ்தானத்தில் வரும். இப்போ ஜாதகத்தில் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான கிரகங்கள் இப்போ இருக்கிறது 9 கிரகங்கள் தான். இப்போ மாந்தி அதெல்லாம் புதுசாக சேர்த்துருக்காங்க. மாந்தி, குளிகன், நெப்டியூன், யுரேனஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்க. இப்போது அதிகப்படியான கிரகங்கள் 3, 6, 8, 12 இருந்தால் வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்குங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஒவ்வொரு இதுவும் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டியதாக தான் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் ஒரு நல்ல அமைப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 3, 6ல் இருக்கலாம். ஆனால் 8, 12ல் அதிகப்படியான கிரகங்கள் இருந்துன்னா கண்டிப்பாக கஷ்டப்படணும். லைஃப் ரொம்ப இந்த வாழ்க்கை ஒரு தண்டனை பிறவி மாதிரி தான் இருக்கும். அதிகப்படியான கிரகங்கள்னு சொல்லும்போது 4 கிரகங்களுக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும். ஒரே கட்டத்தில்ன்ட்டு இல்லை. 3, 6, 8, 12ல் 4 கிரகங்களுக்கு மேலே இருக்குது. ஏன்னா இருக்கிறதே 9 கிரகங்கள் தான். இப்போ 4 கிரகங்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய அமைப்பு. அல்லது மாறாக உபஜயஸ்தானத்தில் 3, 6, 10, 11. இப்போ 10, 11, 10ஆம் பாவங்கிறது தொழில் ஸ்தானம், 11ஆம் பாவங்கிறது வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம். ஆனால் சில லக்னங்களுக்கு 11ஆம் பாவமும் பாதகஸ்தானமாக வரும். ஸோ அது ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்து. சரலக்னத்துக்கு 11, ஸ்திர லக்னத்துக்கு சரலக்னத்துக்கு தான் மெயினாக 11, ஸ்திர உபயத்துக்கு வேறு 9, 7ஆம் பாவம்னு வரும். இப்போ சரலக்னக்காரர்களுக்கு மட்டும் 11. சரலக்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா மேஷம், கடகம், துலாம், மகரம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போது இதில் அதிகப்படியான கிரகங்கள் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குன்னு வைங்க. 3, 6, 10, 11 அதிகப்படியான கிரகங்கள்னால் போராட்டமாக இருந்தாலும் ஒரு சந்தோஷ நிலை, திருப்தி நிலை, அந்த போராட்டம் மூலமாக ஒரு முயற்சி திருவினையாக்கும் மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு, வெற்றி அமைப்பு வந்துவிடும். ஸோ அது ஒரு மன திருப்தியை குளிர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பை தந்துடும். ஸோ இதுதாங்க வித்தியாசம். அப்போ 8, 12ல் இருக்கக்கூடாது அதிகப்படியாக, 10, 11 இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.